யார் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்று திகழ்வார்கள் என்பதை சொல்லும்போது 28வது அத்தியாயத்தின் 83வது வசனத்தில் கூறுகிறான், தில்க தாருல் ஆஹிரா, அது மறுமையின் உலகம். நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபசாதா, பூமியிலே யார் ஆணவத்தை விரும்பவில்லையோ, பூமியிலே யார் கலகத்தை விரும்பவில்லையோ அவர்களுக்கே நாம் மறுமையின் வீட்டை தருவோம். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், நல்ல இறுதி முடிவென்பது யார் இரையச்சம் உள்ளவர்களோ அவர்களுக்குத்தான் என்று கூறுகிறான். யார் இந்த உலகத்தில் ஆணவம் கொண்டு அலைகிறார்களோ, கலகத்தை பரப்புகிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் என்னுடைய நெருக்கம் கிடைக்காது என்பதை இறைவன் இந்த வசனத்தில் திட்டவட்டமாக தெரிவிக்கிறான். நபிகள் நாயகம் அவர்கள் 7 வானங்களை கடந்து மேராஜ் என்கின்ற விண்ணுலக பயணத்தின் மூலம் இறைவனை சந்திக்க சென்றார்கள். அருள்மறையாம் திருக்குரானே இதை பற்றி பேசுகிறது. ஆயினும் கூட அவ்வளவு பெரிய உச்சத்தை யாரும் இதுவரைக்கும் அடைந்ததில்லை, தொட்டதில்லை. அவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போன நபிகள் நாயகம் அவர்கள் வானலோகத்தில் இருந்து இறங்கி வந்து இந்த பூமியிலே அவர்கள் ஒரு எளிய மனிதராகவே வாழ்ந்தார்கள். தன்னுடைய செருப்புகளை அவை கிழிந்து போனால் தானே தைத்து கொண்டார்கள். தன்னுடைய ஆட்டுக்குட்டியில் அவர்களே பால் கறந்து அதை சூடாக்கி பருகி கொண்டார்கள். ஏழைகள் பசிக்கிறது ஏதாவது கொடுங்கள் என்றால் அவர்களையும் தன்னுடைய தட்டில் ஒன்றாக உட்கார வைத்தவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள். இப்படித்தான் மேன்மக்கள் எவ்வளவு உயர்வு கிடைத்தாலும், எவ்வளவு மேன்மை அவர்களை தேடி வந்தாலும் பணிவோடு தான் நடப்பார்கள்.